வியாழக்கிழமை வந்து ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமாக அது ஃபுல்லாகும். ஆகஸ்ட் 15 ஃபுல்லாகும். 16 அப்போ என்னன்னா அந்த சண்டே ஓவரில் 4 நாளுக்கு எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க அட்வான்ஸ் புக்கிங்கில். ஸோ புக் பண்ண பிறகு வந்து அது கேன்சல் பண்ணவும் முடியாது. படம் பிடிக்கலன்னு இருந்து இவ்வளோ அட்வர்ஸாக ரிப்போர்ட் வந்து கூட படம் எப்படி இருந்தாலும் எடுத்தாச்சு போய் பார்க்குறேன்னு போது இந்த 4 நாள் வந்து எல்லாமே ஃபுல்லாக போச்சு. 400 கோடி ரூபாய் கலெக்ஷன் இருக்கு. இல்லை, அது வந்து 400 கோடி இல்லை. ஆக்சுவலாக வந்து இது ஒரு லைஃப் என்னன்னா 2 வீக்ஸ் ஓடும். அதுக்கு மேலே ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 5ஆம் தேதி உங்களுக்கு மதராசி படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே நான் எதிர்பார்த்தது இந்த சொல்லப்பட்டதுக்கும் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது விக்ரம் எல்லாம் 50 நாள் வரலும் நல்லாவே போச்சு. ஆனால் அந்த பொட்டன்ஷியாலிட்டி கூலியில் இல்லை. விக்ரமில் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருந்தார். ரிப்பீட்டட் வர வாய்ப்பு இல்லை. இதில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களுடைய சேட்டலைட் அவங்ககிட்ட இருக்கு. அது லைஃப் லாங் அவங்க சன் பிக்சர்ஸ் இருக்கிற வரலும் சன் டிவி இருக்கிற வரலும் நீங்கள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வரும்ன்றது கணக்கே கிடையாது. இது வரலாம் யாருக்கும் தெரியாது, அந்த கணக்கே தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இது நம்ம 1000 கோடி சொல்லலாம், 1500 கோடி சொல்லலாம். ரஜினி சாருக்கு வந்து தெரியும் ஸ்ருதிஹாசன் வந்து அவருடைய பொண்ணு தான். அது வரல சத்யராஜ் பொண்ணுன்னு கதையில சொல்லியிருப்பாங்க ஆடியன்ஸ். ஆனால் கடைசியில் அவருக்கு தெரிய வரும் அவருடைய பொண்ணுன்னு. ஆனால் ஸ்ருதிஹாசனுக்கு ரஜினி சார் தான் அப்பான்னு தெரியாது. அது வரும் அவரை சார் 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 தான் கூப்பிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் பிரிகிறாங்க. பிரியும் போது 2 பேரும் போகிறாங்க, திரும்பியும் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஸ்ருதிஹாசன் அப்பான்னு தெரியாமையே அப்பான்னு கூப்பிடுவோன்னு நினச்சேன் நான். ஏன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ் சினிமாவின் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமாகிய KR அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். கூலி திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 5வது நாள் இன்று. ரஜினி சார் படத்தை வந்து அதிகமான விமர்சனம் வந்து இந்த படம் வந்து வாங்கிட்டு இருக்கு இல்லையா, சோசியல் மீடியாவில் சமீப காலமாக பார்த்தது இல்லையே. என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது காரணம் வந்து ஹைப்பு தான். இப்போ யூஸ்வலாக எல்லா படமே பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய படங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அந்த ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சில் என்னென்னா நல்ல ஹைப் ஒன்று க்ரியேட் ஆகும். பப்ளிக் அது வந்து ரிலீஸ் நெருக்கத்தில் இருக்கிறதுனால அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றமாக மாறுது. அந்த ஏமாற்றமாக மாறும்போது நிச்சயமாக அது என்னன்னா பெரிய அளவுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த அளவுக்கு சொன்னாங்களே என்னடா இந்த மாதிரி கேவலமாக இருக்குன்ற மாதிரி நல்லா இருந்தால் கூட நல்லன்னா அட்லீஸ்ட் அதை சொல்கிறதுல என்னென்னா அந்த கோபம் வருது அவங்களுக்கு. எதிர்பார்த்து ஏமாந்துட்டு இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே அந்த ஃபங்க்ஷனுடைய இதில் பார்க்கும்போது கலாநிதி மாறன் எப்பவுமே சன் பிக்சர்ஸ்னுடைய இது வந்து ஒரு பெரும்பாலும் அதிகம் பேச மாட்டார். அதிகம் பேசினாலும் பேசுறதுல வந்து ஒரு உண்மை இருக்கும். அவர் பேசினாருன்னா அந்த ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆகி எக்ஸாஜரேஷனாக ஒன்று சொல்லணுன்றது இருக்காது. ஆனால் அவரே அன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டாரு, இது வந்து 10 பாஷாவோ 100 பாஷாவோ எதுன்னு சொல்லி எக்ஸைட் ஆகி நாகார்ஜுன் சொன்னார். அது இல்லை கலாநிதி மாறன் தான். இது நீங்கள் 10 பாஷா 100 பாஷான்ற மாதிரி மேடையில் வந்து அவர் சொல்லும்போது நானே வந்து அவர் சொல்லும்போது ஒரு ஏதோ உண்மை இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்கலான்றது நானே சில பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இல்லை சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வரும் போல் இருக்குது, பிரமாதமாக வரும்னு. லோகேஷ் மேலே எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா விக்ரம் படத்தில் இருந்தால் ஒரு படம் பார்த்த பிறகு அவர்கிட்ட இருக்கிற ஒரு அடக்கம், அதாவது ஒரு டைரக்டரில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எல்லாம் கொடுத்து கூட எங்கேயுமே வந்து ஒரு அந்த பந்தா காட்டுறது போகிறது கெத்தாக பேசுகிறதெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்ல பிஹேவியர். அவருடைய அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேலண்டடும், கொஞ்சம் நல்ல கதைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார். கைதி படம் பார்த்தா கூட நல்ல அது வந்து ஒரு புது ஸ்கிரிப்டு, கார்த்திக்கே வந்து ஒரு லைஃப்னு சொல்லலாம் அந்த படம். அந்த அளவுக்கு நல்லா பண்ண டைரக்டர். விக்ரமில் வந்து இன்னும் ஹைப் ஆகிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பணம் மேலே ஒரு தனி மரியாதையும் வந்தது. அதனால் எல்லாரும் என்னென்னா லோகேஷ் நம்புகிறாங்க. லோகேஷ் வந்து நிச்சயமாக ஒரு தப்பான படம் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஹைப்புக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து அதுவும் வந்து லீவ் நாள் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா இது எல்லாத்தை விட 40% வந்து இந்த லீவுன்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை வந்து ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமாக அது ஃபுல்லாகும். ஆகஸ்ட் 15 ஃபுல்லாக 16 அப்போ என்னன்னா அந்த சண்டே ஓவரில் 4 நாளுக்கு எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க அட்வான்ஸ் புக்கிங்கில்.
ஸோ புக் பண்ண பிறகு வந்து அது கேன்சல் பண்ணவும் முடியாது. ஸோ படம் பிடிக்கலன்னு இருந்து இவ்வளோ அட்வர்ஸாக ரிப்போர்ட் வந்து கூட படம் எப்படி இருந்தாலும் எடுத்தாச்சு போய் பார்க்குறேன் போது இந்த 4 நாள் வந்து எல்லாமே ஃபுல்லாக போச்சு. 400 கோடி ரூபாய் கலெக்ஷன் இருக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க சன் பிக்சர்ஸ்ல வந்து. இல்லை அது வந்து 400 கோடி இல்லை, ஆக்சுவலாக வந்து இது அவங்கவுங்க ஏரியா வித்துட்டாங்க. ஓவர்சீஸ் வந்து 82 crores வித்துருக்காங்க. மற்ற ரைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வித்தது வந்து 300 சில்லற கோடிக்கு வித்துருக்காங்க. அதர் ரைட்ஸ் எக்ஸப்ட் தமிழ்நாடு தியேட்டருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 நாள் இப்போ நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணுறது 5 நேரத்தோடு சேர்த்தா 5 நாள் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆச்சு. இந்த 5 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-85 கோடி ரூபாய் கிராஸ் கலெக்ட் ஆயிருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் கிராஸ். அது நெட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த பர்சன்டேஜ் குறையும். நெட்டுன்னு பார்க்கும்போது நான் சொல்கிறது என்னன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த இது இருக்குது இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு இதெல்லாம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அதுதான் நெட்டுன்னு சொல்லுவோம். அந்த நெட்டிலேருந்து ஷேர் தனியாக பிரிக்கணும். ஓகே, தியேட்டருக்காரங்களுக்கும் இப்போ ரெட் ஜெயண்ட் என்ன டேர்ம்ஸில் போட்டிருக்காங்க, 80%, 85%, 70%, 75%ன்னு பார்க்கணும். அதில் அவங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் அது வந்து டிக்கெட்டை விட அதிகமாக ரேட்டு விற்றுருந்தா கூட அதுவும் சில பேர் அக்கௌண்ட்டு கொடுத்துருவாங்க அதை. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இந்த கணக்கில் பார்க்கும்போது என்ன நெட்டு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய என்டையர் படத்தினுடைய ஷேரே பார்த்தா 60-65 கோடி தான் டோட்டலாகவே வரும். ஓ, ஓகே. இந்த 2-3 வாரம் ஓடினா, ஏன்னா இதனுடைய லைஃப் என்னன்னா 2 வீக்ஸ் ஓடும். அதுக்கு மேலே ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 5ஆம் தேதி உங்களுக்கு மதராசி படம் ரிலீஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நான் எதிர்பார்த்தது இந்த சொல்லப்பட்டதுக்கும் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது விக்ரமெல்லாம் 50 நாள் வரலும் நல்லாவே போச்சு. ஆனால் அந்த பொட்டன்ஷியாலிட்டி கூலியில் இல்லை. விக்ரம்ல வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. இதில் வர வாய்ப்பு இல்லை, இதில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து இதனுடைய கலெக்ஷன் கூட தியேட்டருக்குலாம், ஏன்னா ஒரிஜினலாக பார்த்தா மற்றதெல்லாம் அவங்க அவுட் ரைட்டாக வித்துட்டாங்க. அதை வச்சு நம்ம கலெக்ஷன் பார்க்க முடியாது. இல்லை இப்போ அஃபிஷியலாக 4 நாள் வந்து 400 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவராலாக ஓவர்சீஸையும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன கணக்கில் சொல்கிறாங்க? அது சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. சன் டிவி ப்ராஃபிட்டா லாஸ்ன்னா ப்ராஃபிட்டு தான். படம் என்ன ரிப்போர்ட் இருந்தால் கூட ஆரம்பத்தில் ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஏன்னா 300 சில்லற கோடிக்கு மற்ற ஏரியா விற்றுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு சேர்க்கும் போது இது ஒரு 65 கோடி கிட்டத்தட்ட வரும். அது இல்லாமல் இப்போ அவங்களுடைய சேட்டலைட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, அது லைஃப் லாங் அவங்க சன் பிக்சர்ஸ் இருக்கிற வரலும் சன் டிவி இருக்கிற வரலும் நீங்கள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வரும்ன்றது கணக்கே கிடையாது. இது வரலாம் யாருக்கும் தெரியாது, அந்த கணக்கே தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அது நம்ம 1000 கோடி சொல்லலாம், 1500 கோடி சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன கலெக்ட் ஆகும், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன கலெக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ஆவரேஜாக நம்ம கணக்கு போடலாம். ஓகே, சேட்டலைட்டு எல்லாம் சேர்த்து இப்போ வரலாம் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 500 கோடி கேரண்டீடாக கலெக்ட் பண்ணணும். ஏன்னா ஜெயிலர் தான் வந்து இது வரைக்கும் அதிகமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிகமான தியேட்டரில். ஆமாம், தியேட்டர் தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா ஆமாம், அதை பீட் பண்ணிருமா? இல்லை ரஜினி சார் படத்துலேயே அதிகமாக கலெக்ட் பண்ணது வந்து ஜெயிலர் தான். அதே மாதிரி ரஜினி சாருடைய படங்கள்லேயே வந்து இன்றைக்கும் மறக்க முடியாத பேசப்படக்கூடிய ஒரு படம் சொன்னால் பாஷா தான். அதை விட பெட்டர் படம் இல்லை. ஜெயிலர் அதே மாதிரி வந்து கலெக்ஷன்லேயும் வந்து ஹையஸ்ட்டு, ஃபேமிலியோடு போய் பார்த்தாங்க. இதுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த கூலிக்கு ரிலீஸ் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த ஏ சர்டிஃபிகேட் ஓகே கண்டென்ட்டாவது ஃபேமிலியோடு போய் பார்க்கலான்னு சொன்னால் கண்டென்ட்லேயும் வந்து இப்போ ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி இல்லை. பசங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் படம், ஏன்னா ரஜினி சார் படங்கள் வந்து பெரும்பாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஃபேமிலின்னும் போது பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அது இந்த படத்தில் வந்து அதுக்கு இந்த சர்டிஃபிகேட்னால அது கொஞ்சம் பாதிப்பு தான். அது ரெவென்யூலையும் பாதிக்கும். ஓகே, இவ்வளோ விமர்சனங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா யாராவது வந்து வீடியோ போட்டாலே கீழே வந்து 20 மிஸ்டேக் 25 மிஸ்டேக்கு லோகேஷ் பண்ண தவறுகள்னு சொல்லிட்டு சாதாரண ஆடியன்ஸே வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணும்போது இது படமாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரூபா குறைஞ்சது பார்த்துருப்பாங்க இல்லையா திரும்ப. ஏன் அதெல்லாம் சரி பண்ண அவங்க முயலலை? இல்லைனா வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்டாங்களா? எதனால இவ்வளோ பிரச்சனைகள் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, கதையில் வந்து சில நேரேஷன் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆனது போனது வந்தது சொல்ல வேண்டியதெல்லாம் ஃபுட்டேஜுக்காக சில இதுக்காக என்ன டைரக்டராக நம்மளும் யோசனை பண்ணணும். ஓகே, அது டைலாகில் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, டைலாக்லேயே நேரேட் பண்ணியிருக்காங்க, விஷுவலாக சொல்லாமல். யூஸ்வலாக விஷுவல் மீடியாவில் வந்து விஷுவலாக சொல்ல இது
டைலாக்ல சொல்லக்கூடாது, ம். விஷுவலாக தான் வரணுமே தவிர சில விஷயங்கள் எல்லாம் விஷுவலாகவே சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு வராங்க. பிகினிங்லேருந்து இருக்குது, ஓப்பனிங்லேருந்து அந்த மாதிரி தெளிவாக அதை வந்து கிளியராக பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் இது பண்ணி இதெல்லாம் டப்பிங்கில் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இதுக்கு லிங்க்கு, அந்த லிங்க், இந்த லிங்க் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ம். அது வந்து விஷுவல் மீடியாவுக்கு வந்து அது ஆக்சுவலாக சொல்ல போனால் தப்பு. இந்த ரேடியோ ப்ரோக்ராமு நம்ம கேட்குறதுக்கும் டிவியில் படம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ம். நம்ம அந்த அந்த ரேடியோ ப்ரோக்ராம் சொல்கிறதே வந்து இது வந்து எல்லாம் ஒரு, அதாவது இப்போ தான் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வர்றீங்களா ம். அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஏன்னா விஷுவல் மீடியாவில் அப்படி இல்லை. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் காமிச்சிட்டு சைலண்ட்டாக காமிச்சாலே வந்த மாதிரி அது ஆமா. அந்த மாதிரி என்னன்னா இது வந்து என்ன ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பிகினிங்லேருந்து சிலதெல்லாம் டைலாகில் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ம். பட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் சொல்லும்போது ஸ்கிரிப்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ம். அதுக்கு வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இதே வந்து ஒரு ஒரு புக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஏதாவது ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு கதை அது இருந்தால் அழகாக சில இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். ம். இதில் அந்த மாதிரி இல்லை. அப்பப்போ உடனடியாக ஒரு படம் முடிக்கிறார் ஒரு டைரக்டர். அவர் அட்லீஸ்ட் படம் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சார். இமிடியேட்டாக இன்னொரு படம் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாம் கோத்து ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது. ஸோ அதனால அவருடைய படங்களே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஆமா, அதுமே சொல்றாங்க. விக்ரம்ல இருந்து எல்லா சீன் பை சீன் வந்து மாத்தி மாத்தி பண்ணிருக்காரு. மாற்றி கொஞ்சம் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிருக்காரு. அது தப்பு கிடையாது. ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸ்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா தேவர் சார் என்ன பண்ணுவாருன்னா தெய்வ செயலன்னு ஒரு படம் பண்ணார், ஒரு யானை வச்சு சுந்தர்ராஜன். சுந்தர்ராஜனை ஹீரோவை போட்டு பண்ணார். அதையே திரும்ப மாற்றி இன்னொரு படம் பண்ணார். அதுவும் சுமாராக போச்சுன்னு ஒன்று எம்ஜிஆர் வச்சு நல்ல நேரம் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே ஹிந்தியில் ராஜேஷ் கண்ணா வச்சு ஹாத்தி மேரா சாத்தியன்னு சொல்லி அது ஆல் டைம் ரெக்கார்டு ஹிந்தியில் அந்த பீரியட்ல வந்து. அப்படி சில கிமிக்ஸ் வந்து பண்ணுறதும் உண்டு. ஆனால் இதில் என்னன்னா நம்ம இப்பயே பார்த்து இதே பார்க்கும்போது என்னன்னா இதில் ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு என்னன்னா எப்பவுமே ஒரு வந்து ட்ரக்ஸு, கஞ்சா கடத்துறது, போறது வருது, ட்ரக்ஸு இல்லைன்னா ப்ரௌன் சுகர் இதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. இதுல வேணாம், திரும்ப அதே சொன்னோம் தப்பாயிடும் சொல்லிட்டு இதுல வாட்சு அப்புறம் வேற டைமண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆனா அதுவே இல்லாம எல்லா சீன்லயுமே நிறைய ஃபுட்டேஜ் ப்ராப்ளமா இல்ல ஆர்டிஸ்ட் நிறைய இருந்ததுனால சொல்ல முடியலன்னு தெரியல. எந்த சீனுமே சஸ்டைன் பண்ணல, மனசுல பதியல. இந்த கேரக்டர் அழுத்தமான பதியல, அழுத்தமா வந்து படம் பார்த்து அதுக்கு ஒரு நிறைவு ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றது இப்போ விக்ரம் பார்த்துட்டு வரும்போது அந்த சூர்யா கேரக்டர்ல அந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்த உடனே நமக்கே ஒரு செக்குன்னு ஒரு ஜர்க் அடிச்சது பார்க்கும்போது. அதுவும் அந்த ரீரிகார்டிங் வேற எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அந்த கமல் சார் திரும்பி வர்றது, அந்த ஷார்ட் ஹை ஸ்பீட் அது இதெல்லாம் அப்படி வந்து எண்டு வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்கும். அதே மாதிரி சீன் பண்ணியிருக்காரு அமீர் கான் வச்சு. பட் அது வந்து சரியா மேட்ச் ஆகல. கிரிட்டிசிசம் வேற. இப்போ எதுக்கு அமீர் கான் எவ்வளவு பெரிய இத்தனைக்கும் அமீர் கான் ஒரு நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, நல்ல ஜீனியஸ். ஏன்னா அவங்க ஃபேமிலியே அவங்க குடும்பமே வந்து சினிமாவில் இருந்தவங்க. ஸோ கதையிலெல்லாம் நல்ல இன்னும் இப்போ டங்கல், லகான் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார். இது லோகேஷ்காக தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து அவ்வளோ சொல்லக்கூடிய அளவுக்கோ கை தட்டுற அளவுக்கெல்லாம் விஷயம் இல்லை. ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி எதிர்பார்த்து வந்துருப்பாரு அமீர் கானுமே. இல்ல அவர் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல சொல்லும் போது அதெல்லாம் இல்ல. ரஜினி சார்னு சொன்ன உடனே நான் ஒண்ணுமே கேட்கல, லோகேஷ் நான் நடிக்கிறேன், ஓகே, ஸ்கிரிப்ட் எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவை. ஏன்னா ஸ்கிரிப்ட் கண்டிப்பா பாப்பாரு அவரு. சொல்றது மட்டும் இல்லாம புக்கே படிச்சு பார்த்துட்டு தான் ஓகே பண்ணுவார். அதுக்கு டைம் எடுத்துக்குவாரு. அப்படி இருந்தவர் இதுக்கு ஒண்ணுமே சொல்ல பிளைண்டா நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணிட்டாரு. அது வேற விஷயம். ஆனா அது ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சுதான்னா இவரால் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து லோகேஷ் ஃபெயில் ஆயிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி குறைகள் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சொல்ற நேரேஷன்ல ஒரு மிஸ்டேக் வரும்போது அது கரெக்ட் பண்றதுக்கு இன்னொன்னு பண்ண வேண்டியது இருக்கு. அது ஃபைனலா பார்க்கும்போது என்னன்னா அங்கங்க சில ஓட்டைகள் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு போர் அடிக்குதானா போர் அடிக்கல. ஓகே, கடைசி எண்டு வரலும் உட்காந்து நானே கூட உட்காந்து பார்க்கும்போது யார் எழுந்து போறது, சில இதுல வந்து என்னன்னா ஜஸ்ட் முடிவு போகுதுன்னு சொன்ன உடனே எழுந்துருவாங்க. அந்த ஃபீல் இதுல கிடையாது. இப்போ இந்த படம் வந்ததும் சரி, தொடர்ச்சியா பெரிய ஹீரோ படங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா படம் காசு கொடுத்து பாக்குறவங்க விமர்சனம் பண்றது வேற. ஆனா அதையும் தாண்டி வந்து நிறைய பேர் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு வன்மமா ஒரு அஜெண்டாவோட வந்து படத்தை காலி பண்ண நோக்கத்துல தொடர்ச்சியா நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எல்லா பெரிய படங்கள் வரும்போதும் வருது இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, எப்போவுமே சரி இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறது வந்து கொஞ்சம் பாப்புலாரிட்டியாக இருக்கும்போது தான் வரும்.
அதனால ரஜினி சார் மார்க்கெட்டு குறைஞ்சி போச்சு இல்லை அடிபட்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் பாப்புலராக இருக்கிறதுனால தான் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. இல்லைன்னா பண்ண போகிறது கிடையாது. அது வரலன்னா தான் நம்ம அதை ஃபீல் பண்ணணும். ஏன் நம்மளை பற்றி எவனுமே பேச மாட்டேன்றான், சொல்ல மாட்டேன்றான், செய்ய மாட்டேன்றான், அதுதான் ரொம்ப பாதிப்பே தவிர பேசுகிற வரலும் வந்து வெளியில் வந்து நல்ல பப்ளிசிட்டி இருக்குது, மார்க்கெட் இருக்குன்றது தான் அர்த்தம். அதில் நம்ம சினிமாவில் போய் ஏன் பேசுகிறாங்கன்றது சொல்கிறது வந்து தப்பு. அது அப்படி தான் பேசுவாங்க. ஒரு நல்ல படத்தை கண்டென்ட் நல்லா இருந்தால் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, அது வந்து பார்க்குறவங்க பார்த்து தானே போகிறான். நல்ல படத்தை விமர்சனம் பண்ணி ஓடாமலும் வைக்க முடியாது, ஓட வைக்க முடியாது, அது பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து விமர்சனம் எல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ பேடாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்க நானே போய் பார்த்த படத்தை. ஏன்னா என்னதான் சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு ஜென்ரலாக விட்டு இருந்தால் நம்ம போய் பார்க்க போகிறது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விமர்சனத்தை போய் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அதோட ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததா, மைண்டில் இருந்துச்சு? அது இல்லை டெக்னிக்கலாக இதெல்லாம் பார்க்கும்போது பல விஷயங்கள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா ஸ்டண்ட்டு, ரீரிகார்டிங் வந்து என்ன பர்சனலாக கேட்டால் ரொம்ப நாய்ஸியாக வந்து ஒரு கிளம்ஸியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இளையராஜா மியூசிக்லேருந்து ஏஆர் ரஹ்மான்லேருந்து எல்லாம் கேட்டுட்டு அதில் ஒரு ஃபேட் இன்னு ஃபேட் அவுட் பண்ணுவாங்க. அழகாக அந்த சீனில் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் மியூசிக்கை, எங்கே வந்து க்ளோஸ் பண்ணணுன்ற ஒரு இது இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஆன் பண்ணாங்கன்னா பிகினிங்லேருந்து அடித்து துவம்சம் பண்ணி ஃபைட்டில் ஆல்ரெடி எஃபெக்ட் சவுண்டு இருக்குது, எஃபெக்ட் சவுண்டு மேலே வந்து மியூசிக் இருக்குது, மியூசிக் மேலே வந்து ரேப் வேறு பாடுறாங்க. இந்த ரேப் மியூசிக் வேறு ஒன்று, அந்த பாடுறது போகிறது வரதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு அதாவது அதுவும் ட்ரக்ஸுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டிருந்தாங்கன்னா இன்டாக்சிகேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் தூக்கி விடும். அது அந்த மாதிரி ஒரு கிக்கு இருக்குது அதில். அது வந்து சில பேருக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இப்போ என் ஏஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் அது பிடிக்குமான்னா பிடிக்காது, யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும் அது. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால், லாஜிக்காக மேஜிக்கான்னு பார்த்தா மேஜிக் வந்து லாஜிக்கு வந்து மறைச்சிடுது. ஓகே. பல தப்புகள் இருந்தால் கூட தெரியாமல் போனதுக்கு அந்த மியூசிக் ஒரு காரணம். இது போட்டு மாறிடுச்சா? இல்லை ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஓகே. அடிக்கிற அடியில் எதுவுமே இப்போ மற்றதை பற்றி சிந்தனை பண்ணலை, வர முடியல படத்தில் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி. படம் விட்டு வெளியில் வந்தால் எனக்கு ஞாபகம் எப்போவுமே ஒரு நல்ல படம் பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு வரலும் அந்த ஃபீலிங் இருக்கும், அந்த சீன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து தோன்றது மொத்தமே வந்து அந்த ஷோபி, நம்ம அந்த மலையாளி கேரக்டர் இருக்காரு இல்லை, சௌபின், அவருடைய கேரக்டர் தான் மனசில் நிற்குதே தவிர இவன் ரஜினி சார் கூட அந்த அளவுக்கு மனசுல நிக்கல. எந்த சீனும் டைலாக் கூட அந்த பெருசா நம்மளுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகலை. ஆனா அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அவன் பண்ண ட்விஸ்ட்டு எல்லாமே வந்து அருமையாக அது அமைஞ்சு போச்சு. ஈவன் கிளைமேக்ஸில் கூட ஒன்று எனக்கு அந்த கிளைமேக்ஸில் அது வரும்னு நினச்சேன். ஏன் அதை லோகேஷ் வந்து அவாய்ட் பண்ணாருன்னு தெரியல. லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஸ்ருதிஹாசனும் ரஜினி சாரும் வந்து படம் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி ரஜினி சாருக்கு வந்து தெரியும் ஸ்ருதிஹாசன் வந்து அவருடைய பொண்ணு தான், அது வரல சத்யராஜ் பொண்ணுன்னு கதையில் சொல்லியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு. ஆனால் கடைசியில் அவருக்கு தெரிய வரும் அவருடைய பொண்ணுன்னு சொல்லி. ஆனால் ஸ்ருதிஹாசனுக்கு ரஜினி சார் தான் அப்பான்னு தெரியாது. அது வரும் அவரை சார் 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 தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இப்போ 2 பேரும் பிரிகிறாங்க. பிரியும் போது 2 பேரும் போகிறாங்க, திரும்பியும் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஸ்ருதிஹாசன் அப்பான்னு தெரியாமையே அப்பான்னு கூப்பிடுவான்னு நினைச்சேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு அவளை ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுனால அந்த சார்ன்ற வார்த்தையை மாற்றி ஏன் அப்பான்றது ஏன்னா ஆடியன்ஸுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியல, ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனால் அந்த லோகேஷ் அந்த இடத்துல வந்து அது ஏன் யூஸ்வலாக வந்து எந்த டைரக்டராக இருந்தாலும் அது சொல்ல வைப்பாங்க, அவர் சொல்ல விடாம விட்டார். ஒருவேளை நேர்மையான கமல் ரசிகர்ன்றதுனாலயா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல வந்து அப்பானே சொல்ல விடாம அப்படியே 2 பேருக்கும், அவருக்கும் ரஜினி சாருக்கும் தெரியும், ஆனால் ஸ்ருதிஹாசனுக்கு அப்பான்னு தெரியாது, அப்படியே விட்டாங்க அந்த சீனை. அவரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. எனக்கு தோணுறது என்னன்னா யூஸ்வலாக இருந்தால் அந்த இது வந்திருக்கணும் நியாயமா, அது வரல. விக்ரம் பெரிய அளவில் ஹிட் ஆனது. அதற்கப்புறம் பண்ண படம் லியோ. லியோலையுமே இவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா சொந்த பையனே யாராவது வந்து பலி கொடுப்பாங்களா, அதில் தொடங்கி நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ஏசி அவர்களே வந்து நான் ஃபோன் பண்ணப்போ வந்து பேசிட்டேன், நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதாகட்டும். ஸோ ரஜினி சார் படம் பண்ணும்போது இவ்வளோ ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களோ இல்லைன்னா கிரியேட் ஆயிடுச்சோ, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அவர் பண்ணியிருக்கணும் இல்லையா? இத்தனைக்கு லோகேஷ் கனகராஜ் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா படத்துலையுமே ரிலீஸ் ப்ரெஷர் இருந்துச்சு,
இந்த படத்துல வந்து என் கையில தான் இருந்துச்சு, நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி தான் அந்த படத்துக்குள்ள வந்தேன் அப்படிங்கும் போது அவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் டைம் இருந்தது இல்லையா அவருக்கு? ஸோ ஏன் எதனால இந்த மிஸ்டேக் பண்ணாரு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் இப்போ யார் டைரக்டராக இருந்தாலும் இப்போ என்னுடைய தப்பு வந்து இப்போ நான் படம் பண்ணும்போது இப்போ நான் பார்க்கும்போது என்னன்னா அது எனக்கு தெரியுமான்னு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும் அந்த கண்டிப்பா. லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஸோ அவர் ஒரு டீம் இருந்து, ஏன்னா யூஸ்வலாக வந்து லோகேஷ் வந்து அவர் ஒரு நல்ல அருமையான டீம் தான் வச்சுருக்கார். ஸோ அந்த அருமையான டீமில் வந்து சொல்லக்கூடியவங்க ஒரு சில பேர் எல்லாரும் சொல்கிறத எடுத்துக்க முடியாது. அவருக்கு நம்பிக்கையான அசிஸ்டண்ட் இவங்க சொன்னான்னா கரெக்டாக சொல்லிடுவானான்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கணும். இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்து எதுவுமே யாரும் இது இப்போ ரஜினி சார் இருக்காருன்னு அவரும் பார்த்து அவரும் சொல்லுவார், இல்லை இந்த இது அவரும் கரெக்டாக கவனிப்பார் சில விஷயங்கள் எல்லாம். படம் பார்த்து அவரால் சொல்ல முடியும். அவரும் படம் பார்த்து இதெல்லாம் யாருக்கு டைம் இல்லாமல் காமிக்கலையா யாருக்கும். ஏன்னா ரீரெக்கார்டிங் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போயிருந்தது. எடுக்கிறதுக்கு 2 வருஷம் டைம் இருந்திருக்கலாம். ஆமா. ஆனால் முடிச்சு ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் நான் சொல்றது என்னன்னா வெல்விஷர்ஸ் சில பேர் இருப்பாங்க. ஓகே ஓகே. கரெக்டாக அவங்க டெசிஷன்ஸ் வந்து சொன்னா கரெக்டாக இருக்கு. இப்போ ராஜமௌலிக்கெல்லாம் அவங்க ஃபேமிலியிலே ஒரு டீம் இருக்கு. அந்த ரீரெக்கார்டிங் பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டரும் அவங்களுக்கு வேண்டியவர் தான். அவரே வந்து அந்த ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த ரீல்ஸ் ஏற்றும் போது சில கரெக்ஷன் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு பண்ணுவாங்க. ஓகே. ஒருவேளை இதுல வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அது ஒரு சான்ஸ். ஏன்னா விக்ரம்ல என்னன்னா கமல் சாருடைய லைனை வந்து இவர் கரெக்ட் பண்ணி படம் பண்றாரு. ஆமா. ஸோ அங்கே அவர் நேசிக்கக்கூடிய, ஏன்னா இவர் ரசிகனா போனார், அதே நேரத்தில் வந்து அதை கரெக்டாக 2 பேருக்கும் ஜெல்லாக இருந்தது. இங்கே அந்த மாதிரி அந்யோன்யமாக பேசக்கூடிய ஆளுங்கன்னா சொல்லக்கூடிய ஆளுங்க, இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம எப்படி சொன்னான்னா அந்த டைம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து சொன்னா ஏற்றுக்கக்கூடிய கேரக்டரு, கேட்கக்கூடிய ஆளு தான். இப்போ சங்கர் எல்லாம் கூட சில நேரத்தில் அடமெண்ட்டாக இருப்பார், அவருக்கு என்ன வேணுமோ அதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு ஒரு சுஜாதா இருந்தார். சுஜாதா ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுறவரில் தான் சங்கருடைய சக்ஸஸ் வந்து நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன போச்சு, அவர் போன பிறகு எல்லாமே கேள்விக்குறி, எல்லாமே மிஸ்டேக்ஸ் எல்லாமே குழப்பமாக போச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கே என்னன்னா அந்த டீமில் சொல்லும் போதுன்னா நான் பார்த்து சில சஜஷன்ஸ் இருந்ததெல்லாம் பண்ணிப்பேன். நமக்கு பப்ளிக் வந்து இவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கும்போது அது ஒரு டைரக்டருக்கு தெரியாது. ஆனால் நம்ம எடுக்கும்போது அது தெரியாது. ஏன்னா அவங்க இந்த சைடும் பார்க்கணும், அந்த சைடும் பார்க்கணும். அந்த எடிட்டர் உட்காந்து பண்ணும்போது பல விஷயங்கள் இருக்கு அதில். ஸோ அதனால இது வந்து டைம் ஃபேக்டராக தான் இருக்கும். கரெக்டாக இது வந்து பார்த்து அதுக்கானே இது வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு 4-5 ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு வெல்விஷர் வச்சு பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக சிலதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாகார்ஜுனாவே அருமையான வில்லன் கேரக்டர். அது ரொம்ப ஸ்டைலிஷாகவும், ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ரெஃபர் பண்ணணும்னு சொன்னால், இங்கிலீஷ் படங்களில் நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட்டர் அது இதெல்லாம் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த கேரக்டர். அந்த மாதிரி வரும்னு நினச்சேன் நான் நாகார்ஜுனானுடைய கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் அந்த இருந்ததுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் கூடன்னு சொல்லி அந்த அவரு தான் மலையாளி கேரக்டர் தான் சௌபின், மெயின் வில்லன் மாதிரி இல்லை, நல்லாவும் பண்ணியிருக்காரு. அதை செலக்ட் பண்ணதுக்கு வந்து நம்ம லோகேஷ் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா யாரு அவர் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இவரு போய் என்ன பண்ண போறாரு, அது அவ்வளவு பெரிய கேரக்டர். ஆக்சுவலா சொல்ல போனா எல்லாரும் விட ரஜினி சார் விட பெரிய கேரக்டர் அதுதான். பிகினிங் டு எண்டு வரல மனசுல நிக்கக்கூடிய கேரக்டர். வில்லனா இருந்தா கூட மனசுல நிக்குது. அந்த அளவுக்கு வேற எந்த கேரக்டர் இல்லைன்னு சொல்லலாம். இவன் நாகார்ஜுனா கூட அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி சினிமா தொடர்பாகவும் கூலி தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.